ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ சூட்டபிள் ரியேஜன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு எஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்டர் இன்டூ ஆல்டிஹைடு. ஸோ ஃபர்ஸ்ட் ரியேஜன் பாருங்க, சோடியம் போரோஹைட்ரேட். சோடியம் போரோஹைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆல்டிஹைடு அண்ட் கீட்டோன்ல தான் ரியாக்ட் ஆகும், எஸ்டர்ல ரியாக்ட் ஆகாது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிண்டர் கேட்டலிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி அல்கேனை சிஸ் அல்கினா கன்வெர்ட் பண்ணும். ஸோ இங்கே அல்கேனே கிடையாது. ஸோ இதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்டரை வந்து ஆல்கஹாலாக கன்வெர்ட் பண்ணும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்டிஹைடு தான் இருக்கு. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 4 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஸோ அசிடிட்டி ஆர். ஸோ நமக்கு தெரியும் ப்ளஸ் ஐ எஃபெக்ட் அதிகமாக இருந்ததுன்னா, ஸோ ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆனதுன்னா அசிடிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதில் ஒரு ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இருக்கு. நெக்ஸ்ட் இதில் 2 ப்ளஸ் ஐ எஃபெக்ட் குரூப் இருக்கு. ஸோ இதில் 3 இருக்கு. ஸோ அப்போ ப்ளஸ் ஐ எஃபெக்ட் அதிகமாக அதிகமாக நமக்கு அசிடிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ அசசன் டிசசன் ரியாக்ஷன். ஸோ அசசன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ என் ப்ரோபைல் அயோடைட் ஸோ அண்டர்கோஸ் SN2 ரியாக்ஷன் ஃபாஸ்டர் தென் என் ப்ரோபைல் குளோரைடு. ஸோ ரீசன் வந்து அயோடின் இஸ் பெட்டர் லீவிங் குரூப் பிகாஸ் இட்ஸ் சைஸ் இஸ் லார்ஜ். ஸோ இது கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். பட்டு ஸோ ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். ஸோ அயோடின் வந்து பல்கி சைஸாக இருக்கிறதுனால, ஸோ லார்ஜ் சைஸாக இருக்கிறதுனால பெட்டர் லீவிங் குரூப் வரும். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து 3 தான். நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இதில் வந்து நமக்கு தெரிஞ்சதை நம்ம ஈஸியாக மேட்ச் பண்ணாலே போதும், ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு நல்லா தெரிஞ்சது வந்து XE FE F2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லீனியர். ஸோ அப்போ பிக்கு வந்து 1 வரும். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனில் தான் இருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னே எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெண்டுலேயுமே நம்ம இதை பற்றி நம்ம ஒரி பண்ணணும் அவசியம் கிடையாது, ரிமைன் இருக்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் டி பாருங்க. ஸோ டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 6 இருக்கிறதுனால ஆக்டாகட்டல் வரும். ஸோ அப்போ இங்கே டிஸ்டார்டட் ஆக்டாகட்டல் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ டி வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ அப்போ இங்கே தான் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இது மேட்ச் த ஃபாலோயிங் தான். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ டேரெக்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வில்கின்சன் இதுதான் வரும், ஜிக்லர் நாட்டா இதுதான். ஸோ வேக்கருக்கு பெலேடியம் Cl2 தான், ஹேபருக்கு Fe தான். ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்க எல்லா மெட்டலுக்குமே ஸோ எல்லா காம்பவுண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. ஸோ அல்கலி மெட்டலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்வேஸ் +1 தான். ஸோ ஆக்சிஜன் கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சிஜன் வந்து நார்மலாக ஸோ இப்போ வாட்டராக இருக்குது அப்படின்னா ஸோ இதில் வந்து -2ல் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ CO2 இருந்ததுன்னா ஸோ இந்த இடத்துல ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -2. பட் எக்ஸப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸப்ஷன் ஸோ H2 ஸோ O2. ஸோ இந்த மாதிரி வரும்போது இதுக்கு வந்து ஸோ -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து 3 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதை பார்த்தோன்னா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து +1 நமக்கு எல்லாருக்குமே தெரியுது. ஸோ அப்போ ஸோ 4 and 2 ஈஸி எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் -1 தான் வரும். சரிங்களா? ஸோ இது எக்ஸப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டு டிசோசியேஷன் எனர்ஜி கேட்டிருக்காங்க, CH பாண்ட். ஸோ அவங்களே மார்க் பண்ணிட்டாங்க, ஸ்டார் மார்க் கொடுத்து. ஸோ இது வந்து ஸோ ஹைபிரிடைசேஷனை வச்சு சொல்லிடலாம். ஸோ SP வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மோர் டிசோசியேஷன் எனர்ஜி தென் SP2. ஸோ SP3. ஸோ SP அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நமக்கு வந்து ட்ரிபிள் பாண்ட், இது டபுள் பாண்ட், இது சிங்கிள் பாண்ட். ஸோ அப்போது
ஸோ இது வந்து ட்ரிபிள் பாண்ட் sp. ஸோ இது sp2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா sp3. ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 1 3. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தோன்னே ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் டஸ் நாட் டீக்ளரிஸ் bromine வாட்டர். ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான். ஸோ இதில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குமே கிடையாது, வெறும் ஹைட்ரோ கார்பன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மேஜர் ப்ராடக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அல்கின் இருக்கு. ஸோ அல்கின்ல HBr அடிஷன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பெராக்சைடு. ஸோ பெராக்சைடு நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ ஆன்டிமார்கோனிக் அப்ரூவல். ஸோ ஆன்டிமார்கோனிக் அப்ரூவல். ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு பிஆர் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பொட்டாசியம் சயனைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு SN2 ரியாக்ஷன். இது எலிமினேட்டாக வெளியில் போயிடும். ஸோ அப்போ நம்ம கிடைக்கக்கூடியது சயனைடு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சோடியம் எத்தனால். ஸோ எத்தனால் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெண்டிஸ் ரியாக்ஷன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ alkylation and reduction by sodium and ethyl alcohol form corresponding primary amines. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெண்டிஸ் ரிடக்ஷன். ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து டைரெக்டாக பைண்ட் ஆயிருக்கு. ஸோ இது ஆப்ஷன் வர வாய்ப்பு இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா மார்கோனிக் அப்ரூவல். இதை பார்த்தோன்னு எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இதுவும் மார்கோனிக் அப்ரூவல் தான் நடந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். மேஜர் ப்ராடக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு எக்ஸஸாக கிரிக்னார் ரியேஜன் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிக்னார் ரியேஜன் வந்து ஸோ சயனைட்லேயும் ரியாக்ட் ஆகும், நைட்ரேட்லேயும் ரியாக்ட் ஆகும், ஸோ இந்த கார்பனில் காம்பவுண்ட்லேயும் ரியாக்ட் ஆகும். ஸோ இதில் ஆப்ஷன் எப்படி எலிமினேட் பண்ணிடலாம்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சயனைடு அப்படியே இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இதில் கார்பனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. ஸோ இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இதுவான்னு பார்க்கும்போது ஸோ நமக்கு சயனைடில் கிரிக்னார் ரியேஜன் போடும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு கார்பனைல் காம்பவுண்டு தான். சரிங்களா. ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 4 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்கே கார்பனைலோட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு டெர்ஷியரி ஆல்கஹால். ஸோ சயனைடோட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு கார்பனைல் காம்பவுண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து சிஸ் டிரான்ஸ் ஐசோமரிசம் கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1,1 டைமெத்தில் சைக்ளோப்ரோபேன். ஸோ 1,1 டைமெத்தில் சைக்ளோப்ரோபேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,2 டைமெத்தில் சைக்ளோ ஹெக்சேன் வரும். ஸோ 1,2 டைமெத்தில் சைக்ளோ ஹெக்சேன். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பென்டேன் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஒன் 2-மெத்தில் ஹெக்ஸ் 2ஈன். ஸோ 2-மெத்தில். ஸோ இந்த இடத்துல 2-மெத்தில் 2ஈன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ நம்ம சிஸ் டிரான்ஸ் ஐசோமரிசம் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு டபுள் பாண்டில் ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கு. ஸோ இப்படி இருந்தால் நம்மளால் சிஸ் டிரான்ஸ் சொல்ல முடியும். ஸோ இந்த டபுள் பாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டுமே சேம் குரூப்பாக இருக்குது. ஸோ இதனால் நம்ம சிஸ் டிரான்ஸ் ஐசோமரிசம் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இதில் டபுள் பாண்டே கிடையாது. ஸோ இதில் நம்மளால் சொல்லவே முடியாது சிஸ் டிரான்ஸ் ஐசோமரிசம். ஸோ நெக்ஸ்ட் இந்த சைக்கிளிக் காம்பவுண்டையும் நம்மளால் சிஸ் டிரான்ஸ் சொல்ல முடியும். ஸோ அப்போ இந்த காம்பவுண்ட் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இதில் வந்து நம்மளால் சொல்ல முடியாது அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது சிஸ். ஸோ இது வந்து டிரான்ஸ். ஸோ இந்த மாதிரி சிஸ் டிரான்ஸ் இதில் சொல்லலாம். பட் இந்த காம்பவுண்ட் வந்து நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 தான் கரெக்ட் ஆன்சர்.